ஒரு ஃபிஷ் டேங்கை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த 5 விஷயங்களை நான் மறக்காமல் வந்து பண்ணிவிடுவேன். இது பண்ணிட்டு தான் உள்ள நான் ஆர்ட்ஸ்கேப்பே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அது என்னென்ன அப்படின்றது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நான் விரும்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. என்னோட 90 சென்டிமீட்டர் டேங்க் வந்து நான் ரீஸ்கேப் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வேலைகள் தான் போயிட்டுருக்கு. இந்த டேங்க்ன்ட்டில் எந்த ஒரு டேங்க்குமே நான் வந்து ரீஸ்கேப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 விஷயங்களை நான் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஆர்ட்ஸ்கேப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆக்வாஸ்கேப்பிங் என்னோட ஹாபி, பேஷன் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஆக்வாஸ்கேப்பிங்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம நிறைய வந்து மணி இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எவ்ரி மணி கவுண்ட்ஸில் அதனால் வந்து நம்ம செட் பண்ணும்போது ஒரு ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ரிகாஷன்ஸ்க்காக ஃபர்ஸ்ட்டே ஒரு சில செக்கப்ஸில் நான் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னோட ஆர்ட்ஸ்கேப்பே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இதனால் வந்து சம்டைம்ஸ் எனக்கு நிறையவே வந்து சேவ் ஆகுது அப்படின்னு நான் வந்து சொல்வேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் க்ளீன் பண்ணுறது. டேங்க் க்ளீனிங்னா ஜஸ்ட் லைக் தட் இல்லை, ஒரு அல்டிமேட் க்ளீனாகவே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ டேங்க் வந்து ரொம்ப எம்டியாக இருக்கும்போது நீங்கள் டேங்க்கில் இருக்கிற எல்லா கார்னர்ஸுமே க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் உங்களுக்கு எம்டியாக இருக்க போது. ஸோ நீங்கள் வந்து டேங்க்கோட போஸ்டர்ஸ் எதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்லை டேங்க் வந்து மூவ் பண்ணிவிட்டு பின்னாடி எதாவது க்ளீன் பண்ணணும். இந்த ஒரு டைமை தான் நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே நான் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ டேங்க்குள்ளே இருக்கும்போது நீங்கள் மூவ் பண்ணலாமான்னு கேட்டால் மூவ் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி நான் வந்து அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம உள்ள ராக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் வந்து ரீஸ்கேப் பண்ணும்போது கண்டிப்பாக டேங்க் வந்து நான் மூவ் பண்ணுவேன். இதனால் என்னென்னா சம்டைம்ஸ் ஃபிஷ்ஷஸ் வந்து ஜம்ப் பண்ணி பின்னாடி போய் செத்து கிடக்கும். அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அண்ட் வாட்டர் ஸ்பில்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதனால் உங்கள் கேபினெட்ஸ்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு க்ளீன் பண்ணுறது தான். இதை வந்து நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே என்னோட ரீஸ்கேப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் உள்ளே இருக்கிறது வெளியில் இருக்கிறது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி அந்த இடத்தையே வந்து ஃபவுண்டேஷனை ரொம்ப க்ளீனாக வந்து நான் வச்சுப்பேன். அப்போ தான் வந்து எனக்கு மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதை பார்க்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஈஸியாக வந்து ஆர்ட்ஸ்கேப் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். முக்கியமாக வந்து கேபினெட்ஸ்குள்ளே வந்து நிறைய நம்ம ஃபர்டிலைசர்லாம் வச்சு அதில் க்ளீன் பண்ணவே மாட்டோம். ஸோ இந்த ஒரு டைம் தான் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து எல்லா க்ளீனிங் ஒர்க்குமே நான் வந்து பண்ணிவிடுவேன். ஸோ இதை தான் நான் வந்து மீன் பண்ணுறேன் அல்டிமேட் க்ளீனிங்ட்டு ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் த ஆர்ட்ஸ்கேப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து டேங்க்குள்ளே செட் பண்ணுறதுக்காக இல்லை, நம்ம டேங்க்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரிஃப்ட்டுடே நான் வந்து ரீயூஸ் பண்ணுறனோ இல்லை புதுசாக ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரனோ அதை ஃபர்ஸ்ட் வந்து நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ யூஸ் பண்ண ட்ரிஃப்ட்வுட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்கேஸ்லாம் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மாஸ்லாம் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். மாஸ் நீங்கள் உடனே யூஸ் பண்ணிங்கன்னா ரீக்ரோ ஆகும். பட் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா அது யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கும் ட்ரிஃப்ட்வுட்டில் இருக்கிற இல்லை ராக்ஸில் இருக்கிற எல்லா ஆல்கேஸை நான் வந்து ப்ரஷ் பண்ணி எப்படி சொல்கிறது ஸ்க்ராட்ச் பண்ணி எல்லாமே நான் வந்து ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் செட்டப் போகும்போது அந்த ட்ரிஃப்ட்வுட்ஸ் எல்லாமே கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஆல்கே இஷ்யூஸ் மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு ஓரளவு என்னால் என்னென்ன முடியுமோ நூக் அண்ட் கார்னர்ஸ் எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். சேம் ராக்ஸ்க்கும் அதே மாதிரி தான். நம்ம எனக்கு தெரியாது சேம் ராக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோமா என்னன்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக இந்த ஸ்கேப்பிங் இல்லைனா இன்னொரு ஸ்கேப்பிங் நம்ம வந்து யூஸ் ஆகும் அப்படின்றனால இந்த ப்ராசஸையும் நான் வந்து முடிச்சிடுவேன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த டெக்னிக்கல் திங்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நான் வந்து செக் பண்ணிப்பேன். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் திங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபில்டரை விட்டுருங்க. அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா CO2 வந்து யூஸ் பண்ணுறோம், லைட் வந்து யூஸ் பண்ணுறோம், பேக் லைட் யூஸ் பண்ணுறோம் அண்ட் டைமர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுவேன். அண்ட் என்னோட இந்த 90 சென்டிமீட்டர் டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் லைட் வந்து ஒர்க் ஆகாமையே இருந்தது. ஸோ நான் இது இந்த மாதிரி ரீஸ்கேப் பண்ணும்போதே இதை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை. பட் இந்த ஒரு டைம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு ஓகே ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இது எல்லாமே கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அது ரொம்ப நாள் அந்த டேங்க் யூஸ் பண்ணன்றதுனால நான் டோட்டலாகவே வந்து விட்டுட்டேன். பட் என்னென்னா அந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஒரு டைம் நான் யூஸ் பண்ணி இது எல்லாமே வந்து செக் பண்ணி எடுத்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் CO2 முக்கியமாக டேங்க் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு CO2 வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் ஆல்ரெடி ஒரு டேங்க் வந்து நீங்கள் ரன்னிங்கில் இருக்குது. இப்போ நீங்கள் ரீஸ்கேப் பண்ணும்போது அகைன் எவ்வளோ CO2 வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஒரு டேங்க் செட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற CO2 வச்சு எத்தனை நாளைக்கு ரன் பண்ணலாம், இது ஓகேவாக இருக்குமா அப்படின்றத ஃபர்ஸ்ட்டே வந்து செக் பண்ணி வச்சுக்கணும். ஒருவேளை CO2 ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இது ஒரு நல்ல டைம் நீங்கள் செட்டப் பண்ணி பிளான்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் அதில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருக்க வேண்டாம். அண்ட் அந்த எக்யூப்மெண்ட்ஸையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே வந்து CO2 மோஸ்ட்லி நான் வந்து ரீஃபில் பண்ணிவிடுவேன். பட் இந்த டைமில் வந்து நான் பெருசாக 90 சென்டிமீட்டரில் நான் வந்து அந்த செட்டப்புக்கு பெருசாக நான் CO2 யூஸ் பண்ணல அப்படின்றதுனால இருக்கிறதே நான் வச்சு கொஞ்சம் நாளைக்கு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ரீஃபில் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஒரு ஸ்டெப் நான் மறக்கவே மாட்டேன். CO2 ரீஃபில் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். ஸோ இது வரைக்கும் சொன்ன இந்த 3 விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா
ஹியர் அண்ட் தேர் அப்பப்போ நான் ஏதாவது கொஞ்சம் லைட்டாக கூட சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ஒரு சில கூட நான் கண்டுக்காமல் விட்டுருவேன். இல்லை கண்டிப்பாக பண்ணணுமான்ற மாதிரி ஒரு சில டிசிஷன்ஸ் கூட இருக்கும். இது என்னோட செக்லிஸ்ட்டில் இருந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த 4வது விஷயம் என்ன நடந்தாலும் கண்டிப்பாக நான் இதை வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் த ஃபில்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபில்டர் சிஸ்டம் வந்து ரொம்பவே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம மோஸ்ட்டாக நான் வந்து ஒரு 1 இயர் பேக் வந்து இந்த ஃபில்டரிங் சிஸ்டம் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணவே இல்லை. அந்த கூட இருக்கலாம் லாஸ்ட் டைம் எனக்கு ஃபெயிலியர் ஆனதுக்கான சான்சஸ். அண்ட் நான் ஒரு சில மெத்தட் ஃபாலோ பண்ணது எனக்கு வந்து அது ஃபெயிலியராக இருக்குமோன்னு ஒரு டவுட் வந்து இருக்குது. ஸோ இப்போது இந்த மாதிரி வந்து நம்ம ரீஸ்கேப் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா இந்த ஃபில்டரை 100% வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க அந்த ஃபில்டர் மீடியா எடுத்து யூஸ் பண்ண வாட்டர்லேயே வச்சுருந்தா தான் ரீஸ்கேப் பண்ணும்போது அது அகைன் அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாலாம் வந்து நல்லாயிருக்கும்ட்டு. கரெக்ட் தான். பட் நான் வந்து அகைன் இந்த ப்ராசஸே நியூவாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனே டேங்க்கை எடுத்துகிட்டு அகைன் அந்த டைமே வந்து ரீஸ்கேப் பண்ணி உடனே ரன் பண்ண போகிறதில்ல. நான் எப்படியோ ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து டைம் எடுத்துப்பேன் இன்னொரு செட்டப் பண்ணுறதுக்கு. அந்த இன்பிட்வீன் டைமில் அந்த ஃபில்டர் மீடியாவில் இருக்கிற பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ்லாம் கண்டிப்பாக சாக தான் போகுது. ஸோ இதனால் வந்து ஃபில்டரே நான் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அது மட்டும் இல்லாமல் பியூரிஜன் அப்படின்றது சீக்கம் பிராண்ட்லேருந்து பியூரிஜன் சொல்லி ஒன்று இருக்கும். அது வந்து டேங்கை நல்லா வாட்டர் நல்லா கொஞ்சம் நல்லா கிளியராக பாலிஷாக வந்து வச்சுக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி டைமில் எடுத்து அதை ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த டைமில் நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ கண்டிப்பாக ஃபில்டரிங் சிஸ்டம் வந்து நீங்கள் செட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு செட்டப் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபில்டரிங் சிஸ்டம் அப்படின்னா நம்ம வெறும் ஃபில்டர் மீடியாஸ் மட்டும்தான் கேர் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அந்த ஃபில்டர் லாங் டைமுக்கு ரன் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட மோட்டரில் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த இம்பெல்லரில் எடுத்து அதை க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு சில அந்த வாட்டர் லீக்கேஜ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அங்கெல்லாம் வந்து லூப்ரிகேஷன்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுற மாரி அந்த ஃபில்டருக்கு இந்த ஒரு டைமை நான் வந்து யூஸ் பண்ணி இந்த ஃபில்டருக்கான மொத்த கேரையும் வந்து கொடுப்பேன். மற்ற டைமில் மெயின்டெனன்ஸ் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம டேங்க் ட்ரிம் பண்ணணும், வாட்டர் சேஞ்ச் பண்ணணும், அதில் தான் பெருசாக நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்குமே தவிர இதை ஒரு நாள் எடுத்து பண்ணணும்னு தோணாது. பட் இந்த ரீஸ்கேப்பிங் டைமில் வந்து நமக்கு நிறைய டைம் இருக்குல்ல, ஒரு 2 to 3 வீக்ஸ் நான் எடுத்துக்கிறதுனால இதை ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்காக நான் வந்து வச்சுட்டு அதில் ரொம்ப இன்டென்சிவாக எந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ இதெல்லாமே பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். இதனால் என்னோடய ஃபவுண்டேஷன் ரொம்ப நான் வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிகிட்டே வருவேன் என்னோடய செட்டப் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ ஒன்ஸ் நான் செட்டப் போனதுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் வந்து ஸ்ட்ரகிள் கொடுக்காது. எனக்கு என்ன பிளான்ஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் நான் அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து அந்த டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் திங் வந்து டேங்க்கில் ஆர்ட்ஸ்கேப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ராக்கையோ உட்டையோ எடுத்து நீங்கள் தொட்டிக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி அது எல்லாமே உங்களோட மைண்டில் வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட மைண்டில் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கெட்ச் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். நான் அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். என்ன மாதிரியான ஆர்ட்ஸ்கேப் நான் வந்து பண்ண போகிறேன், என்ன மாதிரியான பிளான்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன், இல்லை என்ன மாதிரியான லேஅவுட் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டே நான் வந்து டிசைட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா என்கிட்ட ஒரு 10 ட்ரிஃப்ட்வுட் இருக்குன்னா என்னோடய லேஅவுட்க்கு ஒரு சில ட்ரிஃப்ட்வுட் அந்த ஒரு சைஸ்லேயோ இல்லை ஒரு ஷேப்லேயோ கிடைக்காம இருக்கும். ஸோ இந்த ஒரு டைம் நான் யூஸ் பண்ணிவிட்டு அதை போய் நான் இருக்கான்ட்டு மார்க்கெட்டில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்பேன். அப்படி இல்லைனா வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வந்து இப்போது நீங்கள் ஒரு செட்டப் பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு இருக்கும்ல, நேச்சர்லேருந்தோ இல்லை வேறு யாரோ செட் பண்ணதோ. என்னோடய 90 சென்டிமீட்டர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஏ கேலரியில் யூஸ் பண்ணியிருந்த ஒரு லேஅவுட்டை தான் வந்து நான் இன்ஸ்பிரேஷனாக வச்சு போன செட்டப் வந்து பண்ணியிருந்தேன். சேம் திங் இந்த மாதிரி வேறு யாராச்சும் பண்ணியிருப்பாங்க. எனக்கும் ஆசை தான் என்னோடய லேஅவுட்டை வந்து இன்ஸ்பயர் பண்ணி வேறு யாராச்சும் பண்ணணுன்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி நான் லேர்ன் பண்ணணும்ல. ஸோ நிறைய சீனியர்ஸ்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்களோட லேஅவுட்ஸ், அவங்க என்ன மாதிரியான ராக் யூஸ் பண்ணியிருக்காங்க, எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இடத்துல என்ன மாதிரி பிளான்ஸ் வைக்கலாம், அந்த பிளான்ஸ் நம்ம ஊரில் அவைலபிளாக இருக்கா, அப்படியே அவைலபிளாக இருந்தாலும் என்னால் அதை வளர்க்க முடியுமா அப்படின்றது நிறைய இருக்குது. எனக்கு ஒரு சில பிளான்ஸ் ஈஸியாக இருக்கும், ஒரு சில பிளான்ஸ் கஷ்டமாக இருக்கும். இந்த லேஅவுட்க்கு இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்ற நிறைய விஷயங்களை நான் ஆர்ட்ஸ்கேப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பிளான் போட்டு நமக்கு இந்த மாதிரி தான் லேஅவுட் வேணும், இதுக்கான ஒர்க் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு ஆர்ட்ஸ்கேப் மெட்டீரியலுக்கு வேறு என்னெல்லாம் மிஸ் ஆகுது, இல்லை வேறு ஏதாச்சும் வாங்கணுமா அப்படின்ற எல்லா டிசிஷன்ஸுமே நான் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய ஆர்ட்ஸ்கேப்பே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ கைஸ், இந்த 5 விஷயங்களை தான் வந்து நான் ரீஸ்கேப் பண்ணும்போது கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுறது. அண்ட் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் வந்து மணிலாம் சேவ் பண்ணணும், நான் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நியூ செட்டப் பண்ணுறதா இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான ஸ்கேப் பண்ணணும், ஃபில்டரை எப்படி ரெடி பண்ணணும், இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கா. மினிமம் ஒரு 3 வீக்ஸ்க்கு நம்ம பிளான்டிங்லாம் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் டேங்க் வந்து ரன் பண்ண முடியுமா அப்படின்ற எல்லாமே வந்து பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக்வாஸ்கேப்பிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருளுமே வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் பெஸ்ட்டாக வந்து டேங்க் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மணி ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் இது குறை அது குறை அப்படின்றதுக்குன்னா
ஃபர்ஸ்ட்டே எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நல்லா டைம் எடுத்துக்கோங்க. பிளான் பண்ணி பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதனால் உங்களுக்கு நிறைய மணி வந்து சேவ் ஆகும். ஸோ அப்கமிங் வீடியோவில் என்னோட 90 சென்டிமீட்டர் டேங்க்ஸ் எப்படிலாம் நான் வந்து பில்ட் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக என்னோட ஃபில்டர் சிஸ்டம் நான் எப்படி இந்த வாட்டி ரெடி பண்ண போகிறேன், என்னென்ன ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் என்னோட டவுட் வந்து என்னோட ஃபில்டரிங் சிஸ்டமால் என்னோட அக்வாஸ்கேப்பிங் அந்த டேங்க் வந்து ப்ராப்ளமாக இருந்ததோன்னு ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதை இந்த வாட்டி கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணல தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் ஒரு டேங்க் ஸ்கேப் பண்ணும்போது இல்லை நியூவாக ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் எதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இல்லை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற உங்கள் சஜஷன்ஸையும் வந்து சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.